ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜாங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. இங்க எரேமியா தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். என்ன காரியத்தை சொல்றனாக்கா, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, பிடுங்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று பேர் சொல்றார். ஹல்லேலூயா. 1:6 வாசிப்பீங்கன்னா, நான் கர்த்தாவே ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். எரேமியா சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச தெரியாத ஆண்டவரேன்னு. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றார், இல்லை உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய வேலையை நான் வைத்திருக்கிறேன், நீ கட்டணும், நீ ஆமென் நாட்டணும் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் கூட ஒருவேளை நீங்க யோசிச்சது ஒன்று, என் வாழ்க்கையில் ஐயோ எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, ஐயோ எனக்கு வேலை இல்லையே, எனக்கு எதிர்காலம் இல்லையே, ஐயோ எனக்கு பெற்றோர்கள் இல்லையே, எனக்கு இந்த காரியம் இல்லையே, என்னென்ன காரியத்தில் ஒருவேளை நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஆமென் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை பார்த்தா, உங்கள் நிலைமையை பார்த்தா ஒன்றுமே இல்லாததான், ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதான். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அதில் தேவ கிருபையும் தேவ பலனும் நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற உண்மையில் வருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் பிடுங்குகிற தேவன் அல்ல, அவர் நாட்டுகிற தேவன். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் இடிக்கிற தேவன் அல்ல, நம்மளை கட்டுகிற தேவன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பிடுங்கப்பட்டிருக்கா, ஒருவேளை இடிக்கப்பட்டிருக்கா, தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. அவர் உங்களை நாட்டுவார், அவர் உங்களை கட்டுவார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 28வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் பிடுங்கவும், இடிக்கவும், நிர்மூலமாக்கவும், அழிக்கவும், தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும், நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் சொல்வார், நான் பிடுங்குவோம், இடிக்கும், நிர்மூலமாக்கும், அழிக்கும், தீங்கு செய்வோம் ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு மேலே நான் ஜாக்கிரதையா இருந்தேன். அதே போல நான் அவர்களை மறுபடியும் கட்டுவதற்கும் நாட்டுவதற்கும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை நாட்டுவதற்கு அவர் ஜாக்கிரதையா இருக்கிறாரா, உங்களை கட்டுவதற்கு அவர் ஜாக்கிரதையா இருக்கிறார். என்ன காரியம் இடிக்கப்பட்டிருக்கு, என் ஆம்பிஷனே போயிடுச்சு. என் ஆம்பிஷன் நான் இப்படியெல்லாம் யோசித்தேன், ஆனால் எல்லாமே நிர்மலமாயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குது, உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சூப்பர் பிளான் இருக்குது. ஆமென். அந்த பிளானை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழகாக செய்து முடிப்பார். நீங்கள் ஆண்டவர் கரத்தில் மாத்திரம் வந்துடுங்க. எரேமியா ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தனால்தான் அவர் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவர்களை சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அழகாக அவங்களை கட்டுவார். நீங்கள் மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணமாக இருப்பீங்க. ஆமென். காற்று வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், ஒரு சேதம் வராது. தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை கட்டுகிற ஆண்டவர், நீர் எங்களை ஆண்டவரை நாட்டுகிற ஆண்டவர். ஆண்டவரே, ஒருவேளை யாருடைய வாழ்க்கையெல்லாம் இடிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் எதிர்காலமே போயிடுச்சு என கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் ஆண்டவரே, நீங்கள் நாட்டுவதற்கும் கட்டுவதற்கும் ஜாக்கிரதை உள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. மறுபடியும் கட்டுவீராக, மறுபடியும் இவரை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. இவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தவர்களை செய்து முடிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்கள் இதெல்லாம் நிர்மலமாயிடுச்சோ, பாழாய் போயிட்டோ, ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக கிருபைக்கு ஒப்புக் கொடுக்குறேன். பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர்களை கட்டுவார். தைரியமாக போங்க. God bless you.